வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு தேர்தலை கணிக்க போறதில்ல, அது நம்ம வேலையும் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா காஞ்சிபுரம்ங்கிற ஒரே ஒரு தொகுதியை மட்டும் ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து ஆளுகை, அதாவது கவர்னன்ஸ்ங்கிற சிஸ்டம் எவ்ளோ ஆழமா கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். பாருங்க, தேர்தல்கள்ங்கிறது வெறும் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் மக்களோட நம்பிக்கையை நாம எப்படி கட்டுறோம் இல்லைனா உடைக்கிறோங்கிறத பத்தினது. அதனால இந்த பகுப்பாய்வுல நாம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேச போறதில்ல. அவங்க பேர்கள் வரும், ஆனா அது அந்த சிஸ்டம்ல அவங்க இருக்கிற ரோலுக்காக மட்டும்தான். நம்ம முழு கவனமும் அந்த சிஸ்டம் எப்படி இயங்குது, ஏன் சில இடங்கள்ல அது மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய தவறுதுங்கிறத பத்தி மட்டும்தான் இருக்கும். காஞ்சிபுரம் இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பட்டும் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான கோவில்களும் தான். அதுதான் இந்த மண்ணோட அடையாளம், அதோட பெருமை. ஆனா அந்த பெருமைக்கு கீழே இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான வழிகளும் விரக்திகளும் புகஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை அளக்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கம். உண்மையில மக்களோட தேவை என்ன, அவங்க தினம் தினம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த மண்ணோட ஆன்மாவை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க இருக்கிற மக்களுக்கான ஒரு சரியான ஆளுகை வரைபடத்தை நம்மளால உருவாக்க முடியும். சரி, நம்மளோட ஆய்வு ஒரு 5 கட்டமா நடக்க போகுது. முதல்ல மக்களோட நாடி துடிப்பு பார்ப்போம். ரெண்டாவதா நம்ம சொல்ற கதையை கேட்போம். மூணாவதா தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் சார்ந்த காரணங்களை ஆராய்வோம். நாலாவதா ஒரு தெளிவான ஆளுகைக்கான வரைபடத்தை முன்வைப்போம். கடைசியா ஒரு நிரந்தரமான நம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுன்னு பேசுவோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். மக்களோட நாடி துடிப்பு. எந்த ஒரு டேட்டாவையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட ஈரத்தையும் அங்க வாழ்ற மக்களோட உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரம் தொகுதிங்கிறது ஒரு கலவையான நிலப்பரப்பு. கிட்டத்தட்ட 65% நகர்ப்புறம், 35% கிராமப்புறம். இது வெறும் கணக்கில்ல, இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத ரெண்டு உலகங்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி. நகரத்தோட வேகம், அதோட தேவைகள் வேற. கிராமத்தோட வாழ்வாதாரம், அதோட எதிர்பார்ப்புகள் முற்றிலும் வேற. இந்த ரெண்டு உலகத்தையும் ஒரே தராசுல வச்சு பார்க்கும்போது தான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு கிடைக்கிற கவனம் இன்னொருத்தருக்கு கிடைக்காதப்ப அதிருப்தி இயல்பாவே உருவாகும். இதுதான் காஞ்சிபுரத்தோட மையமான உராய்வு புள்ளி. இந்த மண்ணுல வாழ்ற மக்கள் கிட்ட பேசினா முதல்ல நம்ம காதுல விழுகிற வார்த்தை தண்ணீர். இது பல வருஷமா தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. பாளையனூர், வாலாஜாபாத் மாதிரியான பகுதிகளில் மக்கள் காலி கோடத்தோட ரோட்டுக்கு வரத பாக்குறோம். இது வெறும் நியூஸ் இல்ல, இது ஒரு அபாய சங்கு. குடிக்கிற தண்ணிங்கிற அடிப்படை தேவைக்கே உத்தரவாதம் இல்லாதப்போ மத்த வளர்ச்சியை பத்தி பேசுறதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? ஒரு குடம் தண்ணீருக்காக மக்கள் போராடுறது வெறும் தண்ணீருக்காக இல்ல, அது அவங்களோட சுயமரியாதைக்கான போராட்டம். அடுத்தது சாலைகள். குருவிமலை கிராமத்துல மக்கள் செஞ்ச ஒரு போராட்டம் நம்ம மனசை விட்டு நீங்காது. குண்டும் குழியுமா இருந்த ரோட்ல தேங்கின மழை தண்ணில மீன் புடிச்சு போட்டு அவங்க எதிர்ப்பை காட்டினாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு கிரியேட்டிவான போராட்டம்னு தோணினாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கையற நிலை இருக்கு. சாலைகள்னா என்ன? அது வெறும் வண்டி போற பாதை இல்ல. ஒரு விவசாயி தன்னோட பொருளை சந்தைக்கு கொண்டு போற வழி, ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழி, ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற கல்விக்கான வழி. அந்த வழி அடைபடும் போது ஒரு சமூகத்தோட வளர்ச்சியே நின்னு போயிடுது. மூணாவது ரொம்ப அமைதியா கொள்ற ஒரு பிரச்சனை, வேலை. தமிழ்நாட்டுல இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் சுமார் 5.2%. இந்த நம்பர் பேப்பர்ல பார்க்க சின்னதா தெரியலாம், ஆனா காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இது ஒரு நிஜமான நெருக்கடி. டிகிரி முடிச்சிட்டு தகுதியான வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களோட கனவு ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட சக்தி சரியா பயன்படுத்தப்படாதப்போ அது சமூகத்துல ஒரு விரக்தியாவும் கோபமாவும் மாறுது. இதுதான் அமைதியா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து. இப்போ நாம கேட்ட அந்த கதைகளை எல்லாம் நம்பர்ஸ் மொழியில பார்ப்போம். நம்பர்ஸ்க்கு உணர்ச்சிகள் கிடையாது, ஆனா அது உண்மைய தெல்ல தெளிவா காட்டும். மக்களோட வலிகளும் விரக்திகளும் இந்த எண்களுக்கு பின்னாடி எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமாங்க. இது காஞ்சிபுரத்தோட சமூக கட்டமைப்பு. செங்குந்தர் முதலியார் வன்னியர் சமூகங்கள் ரெண்டும் கிட்டத்தட்ட தலா 30%. ஆதி திராவிட சமூகம் ஒரு 20%, மற்ற பிரிவினர் ஒரு 20% இருக்காங்க. இந்த டேட்டாவை பார்க்கறதோட நோக்கம் சமூகங்களை பிரிக்கிறது கிடையவே கிடையாது. அது என்னைக்கும் தீர்வாகாது. அதுக்கு பதிலா அரசாங்கத்தோட சேவைகளும் வளர்ச்சியோட பலன்களும் எல்லா சமூகத்துக்கும் சமமா போய் சேருதான் பார்க்கறதுக்கான ஒரு கருவிதான் இது. பிரதிநிதித்துவம்ங்கிறது வெறும் அரசியல் அதிகாரம் இல்ல, அது சேவைகளை பெறுவதற்கான உரிமையும் கூட. இங்க பாருங்க, வாக்காளர் வருகை 2016ல 75.5% இருந்தது. 2021ல 72.96% குறைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5% சரிவு. இது பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா ஜனநாயகத்துல இது ஒரு முக்கியமான சிக்னல். ஏன் மக்கள் ஓட்டு போட வர்றதுல இருந்து பின்வாங்குறாங்க? அரசியல் சிஸ்டம் மேல அவங்களுக்கு நம்பிக்கை குறையுதா? நம்ம ஓட்டு எதையும் மாத்தாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இது ஆட்சியில் இருக்கிறவங்க தங்களுக்கு தாங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. 2021 தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான கதையை சொல்லுது. போட்டிங்கிறது 2 கட்சிகளுக்கு நடுவுல தான் நடந்திருக்கு.
திமுக 44.8% வாக்குகளையும் பாமக 39.7% வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க. அதிமுக இங்க போட்டியிடல. கூட்டணியில இருந்த பாமகவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இதனால வாக்குகள் சிதறாம ஒரு நேரடி போட்டி உருவாகியிருக்கு. மத்த எல்லாரும் சேர்ந்து வாங்கினது வெறும் 15% தான். இதோட அர்த்தம் என்னன்னா, மக்கள் தங்களோட தேர்வை 2 பக்கத்துல ஒரு பக்கமா தெளிவா குவிய வச்சுட்டாங்க. இந்த நேரடி போட்டியோட விளைவு ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 5% தான். அப்படின்னா ஜெயிச்ச கட்சிக்கும் தோத்த கட்சிக்கும் நடுவுல சில 1000 ஓட்டுகள் தான் வித்தியாசம். இதுதான் ஒரு தொகுதி கத்தி முனையில நிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதோட அரசியல் அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இங்க ஆட்சியில ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் சரி, மக்கள் அதிருப்தி லேசா கூடனாலும் சரி, அடுத்த தேர்தல் ரிசல்ட் தலைகீழா மாறிடும். ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு தெருவோட பிரச்சனையும் இங்க வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இறுக்கமான அரசியல் சூழல்ல நாம ஒரு முக்கியமான அரசியலமைப்பு மதிப்பீட்டை ஞாபகம் வச்சுக்கணும். தகவலர்ந்து பேசுறது நம்ம உரிமை. ஆனா அந்த உரிமை உண்மையா இருக்கணும், மத்தவங்கள மதிக்கணுங்கிற கடமையோட வருது. தனிநபர் தாக்குதல்களும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளும் மக்களோட உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்பிடும். தண்ணி, ரோடு, வேலைவாய்ப்பு மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது தான் உண்மையான அரசியல் விவாதம். அதுதான் ஒரு கண்ணியமான சமூகத்துக்கு அடித்தளம். சரி, இப்போ இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ அழுத்தத்துல இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம நோக்கம் யாரையும் குத்தம் சொல்றதில்ல. அதுக்கு பதிலா இந்த சிஸ்டமோட எந்த பகுதியில கோளாறு இருக்கு, ஏன் மக்களுக்கும் சிஸ்டத்துக்கும் நடுவுல தூரம் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவிஎம்பி எழிலரசன் திமுகவை சேர்ந்தவர். அவரு 2 தடவையா இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். திமுகவுக்குன்னு ஒரு உறுதியான வாக்கு வங்கி இருக்கிறது. இது ரெண்டும் அவரோட பெரிய பலம். ஆனா பலவீனங்களும் இருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி தண்ணி, ரோடு மாதிரியான அடிப்படை சேவைகள்ல வேகம் பத்தலன்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டே இருக்கு. சில சமயங்கள்ல அவரோட பேச்சுக்கள் சில சர்ச்சைகளை கிளப்பி போராட்டங்களுக்கும் வழிவகுத்திருக்கு. அவரோட செயல்பாட்டை நாம 3 அளவுகோல்ல பார்க்கலாம். நலத்திட்டங்கள்ல மீடியம் ஸ்கோர். புதுசா ரேஷன் கடை திறக்கிறது மாதிரியான சில திட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா உள்கட்டமைப்புல ஸ்கோர் ரொம்ப கம்மி. ஏன்னா தண்ணி, ரோடு பிரச்சனைகள் மக்களோட அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்குது. ஆனா ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. இதுல ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கிய காரணம் மகளிர் உரிமை தொகை திட்டம்ல பயனாளிகள் லிஸ்ட் சரியில்லை, தகுதியான நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு எழுந்த பரவலான புகார். ஒரு திட்டம் சரியா மக்களை சேராதப்போ அது அரசாங்கத்து மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நேரடியா தாக்குது. இங்க தனிநபரை தாண்டி கட்சிங்கிற அந்த சிஸ்டத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது. இந்த சிஸ்டத்துக்கு மக்களோட பிரச்சனைகளை உணர்ற சக்தி இருக்கு. களப்பணியாளர்கள் மூலமா மக்களோட குறைகள் என்னன்னு தலைமைக்கு போகுது. ஆனா அந்த தகவலை வச்சு தன்னோட செயல்பாடுகளை, வியூகத்தை மாத்திக்கிறதுல இந்த சிஸ்டம் ரொம்ப மெதுவா இருக்கு. பிரச்சனைகள் உள்ள வருது, ஆனா தீர்வுகள் வெளியில போக மாட்டுங்க. இதுதான் சிஸ்டம் லெவல்ல இருக்கிற பிரச்சனை. இந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்லாம வெளியில இருந்தும் பல அழுத்தங்களை சந்திக்குது. பாமக மாதிரி ஒரு பலமான அரசியல் எதிராளி இருக்காங்க. இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது. நகரமயமாக்கல்னால சமூக அமைப்பே மாறிக்கிட்டு வருது. மொபைல், இன்டர்நெட் பயன்பாடு அதிகமானதால தப்பான செய்தி வேகமா பரவுது. அதே சமயம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வும் அதிகமாயிருக்கு. இதோட சேர்ந்து தீர்க்கப்படாத தண்ணி பஞ்சம் தொடர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்து இந்த தொகுதியை ஒரு உயர் அழுத்த களமா மாத்திருக்கு. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பேசினோம், காரணங்கள் ஆராய்ஞ்சோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம், தீர்வுகளை நோக்கி. பிரச்சனைகளை சும்மா பட்டியலிடுறது நம்ம நோக்கம் இல்ல. பகுப்பாய்வுல இருந்து செயலுக்கான ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய ஒரு வரைபடத்தை உருவாக்குறது தான் நோக்கம். இத நாங்க மேம்பாட்டு உறுதிமொழி பத்திரம்னு சொல்றோம். இது வெறும் தேர்தல் வாக்குறுதி இல்ல, இது மக்களுக்கும் அவங்கள ஆள்றவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பொது ஒப்பந்தம். இதுல 4 முக்கிய அம்சங்கள் இருக்கு. 1, குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்துறது. 2, சாலைகளை புதுப்பிக்கிறது. 3, இளைஞர்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மையம் உருவாக்குறது. 4, நலத்திட்டங்கள்ல இருக்கிற குளறுபடிகளை உடனடியா சரி செய்யறது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கெடு, ஒரு அளவுகோல் இருக்கும். வாங்க இந்த திட்டங்களை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். கிராமங்களுக்கு குடிநீர் குழாய் கொண்டு போற திட்டத்துக்கு சுமார் 50 கோடி ரூபாய் செலவுல 24 மாசத்துல முடிக்க முடியும். இதோட ரிட்டர்ன் பணத்தால அளவிட முடியாதது. அது மக்களோட ஆரோக்கியம், அவங்களோட கண்ணியம். கிராமப்புற சாலைகளை சீரமைக்க ஒரு 40 கோடி ரூபாய் செலவுல 18ல இருந்து 24 மாசம் ஆகும். இதோட பலன் விவசாயிங்க நேரடியா சந்தைக்கு போக முடியும். வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை ஒரு 30 கோடி ரூபாய் செலவுல 12ல இருந்து 18 மாசத்துல அமைக்கலாம். இதனால வருஷத்துக்கு 1000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்கலாம். பாருங்க, இந்த திட்டங்கள் வெறும் கட்டிடங்களை கட்டுறதில்ல, இது நம்பிக்கையை கட்டுற வேலை. நலத்திட்டங்களை பொறுத்தவரை உடனடி நடவடிக்கை தான் முதல் தேவை. குறிப்பா மகளிர் உரிமை தொகை திட்டத்துல
மக்களின் சந்தேகத்துக்கு சிறந்த மருந்து வெளிப்படைத்தன்மைதான். முழுமையான பயனாளிகள் பட்டியலை உடனடியா இணையதளத்துல வெளியிடணும். தகுதியிருந்தும் விடுபட்டவங்க விண்ணப்பிக்க ஒரு சிறப்பு முகாம் நடத்தணும். இந்த ஒரு வெளிப்படையான நடவடிக்கை அரசாங்கத்து மேல நம்பிக்கையை மறுபடியும் உருவாக்க உதவுற முதல் படியா இருக்கும். இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நிரந்தரமான நம்பிக்கையை எப்படி உருவாக்குறது? திட்டங்களை செயல்படுத்துறது ஒரு பக்கம்னா, அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதை தக்க வச்சிக்கிறது இன்னொரு பக்கம். இங்க நவீன ஆளுகையோட ஒரு முக்கியமான கொள்கையை நாம கவனிக்கணும். அதுதான் டேட்டா பாதுகாப்பு. அரசாங்க திட்டங்களுக்காக மக்கள்கிட்ட இருந்து நாம நிறைய தகவல்களை வாங்குறோம். அந்த தகவல்கள் எந்த நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும். அதுக்கு மக்களோட ஒப்புதலும் வேணும். இதுதான் நம்ம நாட்டோட டேட்டா பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை. மக்களை வெறும் வாக்காளர்களாவோ பயனாளிகளாவோ பார்க்காம உரிமைகள் உள்ள குடிமக்களா பார்த்தா மட்டும்தான் அவங்களோட டேட்டாவை நம்ம மரியாதையோட கையாளுவோம். இது நம்பிக்கையை உருவாக்குறதுல ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். இந்த முழு ஆய்வோட அடிப்படையில எங்களோட இறுதி பரிந்துரை இதுதான். வேட்பாளரா மாத்த வேண்டாம், ஆனா அவர் நிக்கிற அந்த செயல் திட்டத்தை முழுசா மாத்துங்க. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம். அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவரை நாம முன்வச்ச இந்த மேம்பாட்டு உறுதிமொழி பத்திரத்துக்கு பொறுப்பாக்கணும். பழைய அரசியலை விட்டுட்டு மக்களோட பிரச்சனைகளை மையமா வச்ச ஒரு புது ஆளுகைக்கான முகமா அவரை முன்னிறுத்தணும். இந்த புது அணுகுமுறைக்கு ரொம்பவும் ஒழுக்கமான ஒரு தகவல் தொடர்பு வியூகம் தேவை. உங்க முழு கவனமும் மக்களோட பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் மேல மட்டும்தான் இருக்கணும். வன்னியர் சமூகம், இளைஞர்கள், பெண்கள்னு ஒவ்வொரு தரப்போட ஸ்பெசிஃபிக்கான பிரச்சினைகளை தனியா அணுகணும். தனிப்பட்ட தாக்குதல்கள், வகுப்புவாத பேச்சுகள் இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது. உங்க பேச்சு வறண்டு போன குழாய்கள், உடைஞ்சு போன ரோடுகள், முழுமையில்லாத பயனாளிகள் பட்டியல் மாதிரியான சரிபார்க்கக்கூடிய உண்மைகளை சுத்தி மட்டும்தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மைகள் உணர்ச்சிகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவ. கடைசியா நாம எல்லாரும் யோசிக்க ஒரு கேள்வி. அரசியலோட உண்மையான நோக்கம் என்ன? தேர்தல்ல ஜெயிக்கிறதா? அதிகாரத்தை கைப்பற்றதா? இல்ல, அரசியலோட உண்மையான ஒரே நோக்கம் மக்களோட முன்னேற்றம். அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறது, அவங்க கண்ணியத்தை பாதுகாக்கிறது, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறது. இந்த நோக்கத்தை மையமா வச்சு செயல்படும்போது வெற்றிங்கிறது தானா வரும். அது வெறும் தேர்தல் வெற்றியா இருக்காது, அது மக்களோட நிரந்தரமான நம்பிக்கையா இருக்கும். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 0804-204-1602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்,